Hi everyone, this is Dr. Jayashri from Chennai. I am a professor in a medical college. நிறைய டாபிக்ஸ் உங்ககிட்ட டீல் பண்ணிட்டு இருக்கேன். உங்களுக்கு பிடிச்சிருக்கு, நிறைய வியூஸ் வருது. ரொம்ப சந்தோஷமாக நீங்கள் படிச்சுன்னு இருக்கீங்க, பார்த்துட்டு இருக்கீங்க. மேலும் உங்களுக்கு ஏதாவது புது புதுசாக கொடுக்கணும், உங்களுக்கு தாட் ப்ரொவோக்கிங்காக இருக்கணும், உங்களுக்கு இன்னோவேட்டிவ் ஐடியாஸ் தரணும். உங்களுக்கு தெரியும், எல்லாமே எல்லாருக்குமே தெரியும். அதில் ஏதாவது ஒரு மைக்ரோ மாலிக்யூல் லெவலில் உங்களுக்கு தெரியாதா இருந்தால் அதை நீங்கள் இதில் வச்சு கண்டுக்கலாம், கண்டுபிடிச்சிக்கலாம். ஓகே, இப்போது உங்களுக்கு ஃபேவரெட்னு ஒன்று இருக்கும் இல்லையா? நம்மளுக்கு எல்லாமே பிடிக்கும்னு இல்லை. ஒருத்தருக்கு கருப்பு புடவை தான் பிடிக்கும், ஒருத்தருக்கு கருப்பே பிடிக்காது. கருப்பு போட்டால் எனக்கு ஆகாதுங்க. ஒருத்தருக்கு வெள்ளை பிடிக்கும், ஒருத்தருக்கு வெள்ளை ஆகாது. அந்த மாதிரி அவங்க ஃபேவரட்டிசம் தகுந்த மாதிரி அவங்க செலக்ட் பண்ணிக்கணும். இன்னொருத்தருக்காக வாழ்க்கை வாழாதுங்க. எனக்கு பிடிக்கும், நான் எடுத்துக்கிறேன்னு யார்கிட்ட சொல்லிடுவோம்? மனசுக்கிட்ட பேசிக்கோங்க. மற்றவங்ககிட்ட சொல்லும்போது அவங்க உங்கள் ஐடியாஸை தவிர்த்துடலாம். உங்களுக்கு அது கிடைக்காமல் பண்ணலாம், கிடைச்சாலும் உங்களுக்கு வழி காட்டாமல் போகலாம். பின்ன உங்களுக்கு நல்ல வாழ்க்கை நெறிமுறைகள் அமைச்சு கொடுக்காம போகலாம். அதனால் நீங்கள் டெசிஷன் மேக்கிங்கெல்லாம் உங்கள் கையில் எடுக்கணும். சரியா? ஒரு கலர் செலெக்ஷன், ஒரு ப்ரொஃபஷன் செலெக்ஷன், ஒரு லைஃப் பார்ட்னர் செலெக்ஷன். இப்போ லைஃப் பார்ட்னர் செலெக்ஷன்னா நீங்கள் ஒரு ப்ரொஃபஷனில் இருக்கீங்க, ஒரு டீச்சரோ, ஒரு டாக்டரோ, ஒரு என்ஜினியரோ, ஒரு கம்ப்யூட்டர் சயின்ஸோ, இல்லை அப்ராடில் இருக்காரோ, அது உங்கள் சாய்ஸ் செலெக்ஷன் இல்லையா? அப்ராடில் வர கல்யாணம் பண்ணிவிட்டு நான் இங்கே இருந்து நான் ஃபார் டிஸ்டன்ட் ரிலேஷன்ஷிப் வச்சுட்டு என்ன பண்ணுவேன்? ஏங்கி லைஃப் வேஸ்ட் ஆகும். அவர் கூட கூட்டின்னு போனாலும் நீங்கள் உங்கள் ரிலேட்டிவ்ஸு, அவங்க அம்மா அப்பா அவங்கெல்லாம் பார்க்க முடியாது. ஏக்கத்தில் வாழ்க்கை போகக்கூடாது. திருப்தியாக அனுபவித்து கொஞ்சம் சம்பாரிச்சாலும் நல்லா சாப்பிட்டு ஹெல்த்தியாக மன நிறைவை வாழுங்க. அவருக்காக வாழ்கிறேன், இவருக்காக வாழ்கிறேன், அவருக்காக கார் வாங்கிட்டு இஎம்ஐ கட்டுறேன். சின்ன கார் போதும், பெரிய கார் வாங்கிட்டு நிறைய இஎம்ஐ, அதுக்காக நிறைய எக்ஸ்ட்ரா ஓடி சம்பாரிச்சிட்டு நம்ம ஹார்ட்டு நம்ம பிரெயின் எவ்வளோ தான் ஏற்றுக்கும். ஓரளவுக்கு படித்ததே ஜாஸ்தி, இன்னும் டென்ஷன் டயர்ட் ஆகிறது வேஸ்ட்டு. உங்கள் உடம்பு கொஞ்சம் வருத்திக்கோங்க, ரொம்ப வருத்தப்படாதீங்க, ரொம்ப வருத்திக்காதீங்க. கரெக்ட் வேலை போனால் கொஞ்சம் வருத்தி கொஞ்சம் கரெக்ட் எய்ம் வச்சிங்கன்னா உங்கள் கோலை நீங்கள் அடிக்கலாம். ஓகே, உங்கள் கோல் அடிக்கணும்னா நீங்கள் இதெல்லாம் கரெக்டாக ஃபஸ்ட்டு அனலைஸ் பண்ணி ஜாட் அவுட் பண்ணிக்கோங்க பாயிண்ட்ஸ். இது கரெக்ட், இப்படி பண்ணணும், அப்படி பண்ணணும். டெசிஷன் ட்ரீனே ஒன்று இருக்குது, நான் எம்பிஏ படித்தேன். அதில் மேனேஜ்மெண்ட்டில் டெசிஷன் ட்ரீ, இது நல்லதா அது நல்லதா, திருப்பி அதில் இது பெட்டரா அது பெட்டரா, இது கிடச்சிடுச்சுன்னா அது பெட்டரா அது பெட்டரா, அப்படி ட்ரீ மாதிரி வந்துட்டு கடைசியில் உன் ஒப்பீனியன் தான். ஓகே, பின்ன சாட்டிஸ்ஃபை ஆகணும், அவ்வளோதான். ஐ எம் நாட் சாட்டிஸ்ஃபைட்னு சொல்லக்கூடாது. எது எடுத்தாலும் கிளியர் அப்ஜெக்டிவ், கிளாரிட்டி. இப்படி தான் வேணும், இப்படி தான் போவேன், இப்படி தான் எனக்கு வாழ்க்கை வேணும், இப்படி தான். இப்போ ஒரு ஹேர் கட்டுக்கு போனீங்கனால உங்களை கேட்பாங்க, உங்களுக்கு யூ கட் வேணுமா, ஸ்ட்ரெயிட் வேணுமா, லேயர்ஸ் வேணுமா கேட்குறாங்க இல்லையா? ஏதோ ஒன்று அப்படி சொல்லுவோமா? சொல்ல மாட்டோம். பக்கத்தில் யாராவது கேட்டு சொன்னால் அவங்க இஷ்டமாக சொல்லுவாங்க. உங்கள் மனசில் இருக்கிறது தானே உங்களுக்கு தேவை, நீங்கள் அதை ஃபாலோ பண்ணுங்கள். உங்கள் மனசு சொல்கிறது தான் கரெக்டாக வரும். பாய்.